ஜனமே, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய ஆலயத்திலே விசுவாசத்தோடு வந்திருக்கிற கர்த்தருடைய விசுவாசிகளே, அவர் நமக்கு நன்மை செய்ய ஆர்வம் உள்ளவராயிருக்கிறார். வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை தேடுங்கள், நீங்கள் வழிபடுகிற ஆண்டவர் அவர் சர்வலோகத்துக்கும் சர்வ வல்லமையுள்ள கடவுளாயிருக்கிறார். அவரை மட்டும் தேடுங்கள். அவரை தேடக்கூடிய மக்களை அவர் எங்கன உயர்த்தி கொண்டே இருக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 33 அதிகாரம் 4 வசனம். நான் ஆண்டவரை தேடினேன், நான் ஆண்டவரை தேடினேன், அவர் என் மன்றாட்டை கேட்டருளினார், அவர் என் மன்றாட்டை கேட்டருளினார், எல்லாவித அச்சத்தினின்றும் என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை தேடினேன், அவர் என் மன்றாட்டை கேட்டருளினார், என் எல்லா விதமான அச்சத்திலிருந்தும் எனக்கு விடுதலை தந்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தாவீது அரசர் கூறுகிறார், அவர் எப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து கூறுகிறார். அவரை சுற்றி சத்துருக்களும் எதிரிகளும் பல போராட்டங்களும் அவரை சுற்றி நின்று கொண்டே இருக்கிறது. எல்லா தீமையும் அவரை சுற்றி நின்று கொண்டே இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரை தேடினேன், நான் ஆண்டவரை தேடினேன், நான் ஆண்டவரை தேடினதினால் எல்லா அச்சத்திலிருந்தும் எனக்கு விடுதலை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என் மன்றாட்டை கேட்டார், என் சத்தத்தை கேட்டார். ஆண்டவரை தேடும் போது நம் சத்தத்தை கடவுள் கேட்பார். நம் மன்றாட்டுக்கு அவர் பதிலை கொடுப்பார். தேட வேண்டும். ஆண்டவரை தேடக்கூடியவர்கள் எப்படி நிலையில் தேட வேண்டும்? விசுவாசத்தோடு தேட வேண்டும். கிடைக்குமா கிடைக்காதா, மன்றாட்டு கேட்கப்படுமா கேட்கப்படாதா என்ற நிலையில் அல்ல. கர்த்தர் மேல் உனக்கு முழு விசுவாசம் இருக்க வேண்டும். தாவீதுக்கு அங்கன முழு விசுவாசம் இருந்தது. அவருக்குள் இருந்த விசுவாசத்தின்படி அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் என் மன்றாட்டை கேட்டு எல்லா அச்சத்திலிருந்தும் எனக்கு விடுதலை தந்தார். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு ஆண்டவரோடு எவ்வளவுதான் நெருங்கி இருந்தாலும் பயம் அவர்களை விட்டு விலகி போவதில்லை. பயந்தவர்களாகவே இருப்பார்கள். கர்த்தரை தேடக்கூடியவர்களுக்கு பயம் தேவையில்லை. ஏனென்றால் அவர் உனக்கு எல்லா நிலையிலும் பலனாயிருக்கிறார். உனக்கு எல்லா காரியத்துக்கும் அவர் கண்ணும் கருத்துமாயிருக்கிறார். நீ கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? விசுவாசத்தோடு தேட வேண்டும். ஹல்லேலூயா. தாவீதை போல விசுவாசத்தோடு தேடுங்கள். உங்கள் மன்றாட்டை கேட்பார், உங்கள் சத்தத்தை கேட்பார். எல்லா அச்சத்திலிருந்து, உலகத்தின் போராட்டத்தில் இருந்தோ, உலகத்தில் மனிதர்களால் வரக்கூடிய எல்லா சூழ்நிலையிலிருந்து உன்னை அவர் காப்பாற்றுவார். அந்த தைரியம் உனக்கு இருக்க வேண்டும். இது கர்த்தரை தேடக்கூடிய காலம். நீங்கள் ஆண்டவராகிய கடவுளை தேடி கண்டடையக்கூடிய காலம் இது. நீங்கள் கடவுளை தேடவில்லை என்றால் பிசாசானவன் உங்களை ஆட்கொள்வான். கடவுள் உங்களுக்கு இல்லை என்று பிசாசுக்கு தெரியும். அவன் அதி சீக்கிரமாக வந்து உன்னை அட்டாக் பண்ணுவான். அந்த நேரம் உன்னை நீ தடுமாறிக் கொண்டிருப்பாய். எனக்கு என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியாமலே பல சூழ்நிலையில் நீ தள்ளப்படுவாய். ஏனென்றால் இது கர்த்தர் கடவுள் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை தேடுங்கள், எல்லா அச்சத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கடவுளை தேடாதவர்களை பிசாசானவன் ஆட்கொள்ளுவான். பல நிலையில் அவன் உங்களை அலக்களித்துக் கொண்டே இருப்பான். அது இது பொல்லாத காலம்.
கர்த்தரை தேடக்கூடிய காலம், தேடி கண்டடையக்கூடிய காலம், கண்டடைந்து அவர் விசுவாசிக்கக்கூடிய காலம், விசுவாசத்தில் உறுதி அடையக்கூடிய காலம். உன் விசுவாசத்தை சோதிக்கக்கூடியவன் பல நிலையில் உன்னோடு போராடக்கூடிய காலம் இது. விசுவாசத்தோடு பிடித்துக்கொள். ஹல்லேலூயா. சங்கீதம் 68 அதிகாரம் 32 வசனம். எளியோரை இதை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள். எளியோரே இதை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இறைவனை தேடுவோரே உங்கள் உள்ளம் புத்துயிர் பெறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளியோரை இதை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள். எனக்கு யாரும் இல்லை, உலகத்தில் எனக்கு எந்த உறவும் இல்லை, என்னை யாரு ஏனென்று கேட்பதில்லை, எனக்கு சொந்தம் என்று சொல்ல எதுவும் இல்லை, எனக்கு இந்த உலகத்தில் சம்பத் என்று சொல்ல எதுவும் இல்லை. நான் ஏழை எளியவனாயிருக்கிறேன், ஏழை எளியவளாயிருக்கிறேன், எனக்கு எதுவும் இல்லை. ஆண்டவர் கூப்பிடுகிறார். எளியோரை ஆண்டவர் எப்படி கூப்பிடுகிறார்? எளியோரை இதை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இதை பார்த்து உங்களுக்காக ஆண்டவர் எந்நேரமும் கருத்தாயிருக்கிறார், கண்ணும் கருத்துமாயிருக்கிறார். இதை நினைத்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இறைவனை தேடுவோரே உங்கள் உள்ளம் புத்துயிர் பெறுவதாக. இறைவனை தேடக்கூடியவர்களே உங்கள் உள்ளம் புத்துயிர் பெறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஆவியாத்ம சரீரோ ஜீவன் பெற்று எழும்புவதாக. நீங்கள் கோழைகள் அல்ல, நீங்கள் ஏழைகளும் அல்ல. புத்துயிர் பெற்றுக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். உங்களுக்காக அவர் எந்நேரம் விழித்திருக்கிறார். என் பிள்ளை எப்போது என்னை தேடி வருவான், எப்போது என்னை தேடி வருவாள், விசுவாசத்தோடு தேடுகிறாரா என்று அவர் கண்ணும் கருத்துமாயிருக்கிறார். தேடுங்கள். எளியோரே நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். ஏழைகளே, என் பிள்ளைகளே, ஆண்டவரை மட்டும் நீங்கள் தேடுங்கள். நமக்கு ஒரு துன்பம் என்றால், ஒரு வியாதி என்றால், ஒரு தேவை என்றால், எங்கே போனால் விடுதலை என்று மனுஷனின் முகத்தை பார்த்து அலைவோம். மனுஷனுடைய உதவியை தேடி அலைந்து கொண்டே இருப்போம். உதவி செய்யக்கூடிய மனுஷன் தக்க நேரத்தில் உதவி செய்யாமல் அவன் மறைந்து போவான். நீங்கள் தேடக்கூடிய அந்த மனிதன் உங்களை விட்டு மறைந்து போகிறான். கர்த்தரை, கடவுளை, ஆண்டவரை தேடக்கூடியவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடுவதில்லை. ஏழை எளியோரே நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் உள்ளம் புத்துயிர் பெறும், உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கும். ஹல்லேலூயா. இது எங்கனம் நடந்தது என்று நீ வியக்கக்கூடிய அளவிலே உங்கள் இதயம் மகிழ்ச்சியால் துள்ளும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். எப்படி? விசுவாசத்தோடு. தாவீது தன்னுடைய மகனோடு பேசுகிறார், சாலோமோனோடு பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார்? வாசிப்போம். 1 நாளாகமம் 28 அதிகாரம் 9 வசனம் வாசி. நீயோ என் மகன் சாலமோனே, சாலோமோனே, உன் தந்தையின் கடவுளை அறிந்து, உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு இதயத்தோடும் ஆர்வத்தோடு அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆராய்கிறார், மனதின் எல்லா நினைவுகளையும் அறிகிறார். அவரை நீ தேடினால் கண்டடைவாய், அவரை நீ புறக்கணித்தாலோ அவர் என்றென்று உன்னை தள்ளி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தந்தையின் கடவுளை நீ நேசிப்பாயாக. உன் தந்தை எந்த கடவுளை பிடித்துக் கொள்கிறாரோ, உன் தந்தையை எந்த கடவுள் நடத்தி கொண்டிருக்கிறாரோ, உன் தந்தைக்கு எந்த கடவுள், தந்தையின் உயர்வுக்கு எந்த கடவுள்
இந்த உயர்வை கொடுத்தார். அந்த கடவுளை நீ நேசிப்பாயாக. நீ நேசிக்கக்கூடிய கடவுள் ஆண்டவராகிய கடவுள் ஒருவர், அவரை மட்டும் நீ நேசிப்பாயாக. நீ அவரை நேசித்து அவர் வழியில் நடந்து கொள்வாயாக. உன் தந்தையின் கடவுளை முழு உள்ளத்தோடு நீ நேசிப்பாயாக. இருமனதோடு அல்ல. உனக்கு சம்பத்து, ஆசீரும், பெருமையும், மகிமையும், உயர்வும் வரும்போது கடவுளை மறந்து அந்த சம்பத்தை கடவுளாய் நினைத்து நீ தொழுது கொள்ளாதே. சம்பத்தின் மேன்மை உயர்வெல்லாம் வரும்போது மனுஷனுக்கு முன்னால் நீ உயர்ந்தவன் என்று உன்னை உயர்த்துவார்கள். அப்போது நீ செருக்கடைவாய். நீ செருக்க பெருமைப்படும் போது அது பாவமாக இருக்கிறது. உன் தந்தையின் கடவுளுக்கு முன்னால் நீ உன்னை தாழ்த்திக் கொள்வாயாக. அந்த கடவுள் உன்னை உயர்த்துவார். வேறு கடவுள் உனக்கு இல்லை. நீ உயர்வு வந்தாலும், நீ எவ்வளவுதான் உன் தந்தையின் கடவுள் உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்தாலும் அந்த கடவுள் பற்றோடு நீ இருப்பாயாக. லாஸ்ட் பாயிண்ட் ஆசி. ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆராய்கிறார். ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆராய்கிறார். நீ ஊழியம் செய்வது கடவுளுக்காக, மனுஷனுக்காக அல்ல. நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் இது கடவுளுக்கென்று நீ செய்வாயாக. ஏனென்றால் எல்லா இதயங்களையும் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். மனத்தின் எல்லா நினைவுகளையும் அறிகிறார். அவரை நீ தேடினால் கண்டடைவாய். அவரை நீ புறக்கணித்தாலோ அவர் என்றென்று உன்னை தள்ளி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா இதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற கடவுள், அந்த கடவுளை நீ தேடினால் கண்டடைவாய். நீ தேட வேண்டும், தேடி பிடிக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த கடவுளை நீ தேடினாய் கண்டடைவாய். அந்த கடவுளை நீ என்றென்றுமாய் நேசித்து அவரை பிடித்துக் கொள்வாய் என்றால் நீ உயர்த்தப்படுவாய். நீ அவரை கைவிட்டால் அவர் என்றென்றுமாய் உன்னை கைவிடுகிற தேவன். நீ கைவிட்டால் தான் அந்த கடவுள் உன்னையும் கைவிடுவார். அவர் எப்படி கைவிடுவார்? என்றென்றைக்குமாய் கைவிடுவார். எந்த துன்பத்தில் கூப்பிட்டாலும் உனக்கு பதில் வருவதில்லை. உன் இதயத்தை அவர் பார்க்கிறார். உன் ஊழியத்தை அவர் பார்க்கிறார். உன் மன்றாட்டை அவர் கேட்கிறார். நீ எத்தனை கடவுளை இதயத்தில் வைத்திருக்கிறாய் அதையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். மனுஷனை கடவுளாய் நம்பி அவனுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறதையும் கடவுள் பார்க்கிறார். நீ முழு மனதோடு உன் ஆண்டவரை அன்பு செய்வாயாக. உன் தந்தையின் கடவுளை முழு இதயத்தோடு நீ அன்பு செய்வாயாக. அவரை தேடினால் நீ கண்டடைவாய். தேடுங்கள். நம் ஆராதிக்கக்கூடிய கடவுள் நம் பக்கத்தில் இருக்கிறார். அந்த கடவுளை பிடித்துக் கொள்ளுங்கள், தேடுங்கள். யோசபாத்துக்கு ஒரு துன்பம் வருகிறது. யோசபாத் அரசனுக்கு ஒரு துன்பம் வருகிறது. துன்பத்தில் எப்படி மீள முடியும்? இந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும்? அது எப்படிப்பட்ட துன்பம்? 3 நாடு, 3 அரசு, ஒரு சின்ன சிறிய பயந்த ஒரு அரசன் யோசபாத்துக்கு எதிராக எழும்பி வருகிறார்கள். எழும்பி வரும்போது யோசபாத்து பயப்படுகிறார். அமோரியர்களும் மோவாபியர்களும் செரீம் மலை பிரதேசத்தவர்கள், காட்டு முராண்டி போன்ற மனிதர்கள், அரக்க குணம் உள்ளவர்கள் யோசபாத்துக்கு அரசுக்கு எதிராக வருகிறார்கள். திடீரென்று தாக்கக்கூடிய செய்தி வருகிறது.
செய்தியை கேட்ட உடனே யோசபாத்து ஆண்டவரை தேடி ஓடுகிறார். அவருடைய பாதத்தில் போய் விழுகிறார். இந்த மனிதர்களை மேற்கொள்ள எங்களால் முடியாது. அவர் மன்றாடுகிறார். அது வசனம் வாசிப்போம். 2 நாளாகமம் அதுல 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசி. அதை கேட்ட யோசபாத் அஞ்சி ஆண்டவரை முழு மனதோடு மன்றாடினான். யூதா மக்கள் அனைவரும் நோன்பு காக்க கட்டளையிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா மக்கள் எல்லோரையும் நோன்பு காக்க கட்டளை போடுகிறார். நோன்பிருந்து ஜெபிக்க கட்டளை போடுகிறாள். ஏன்னா இவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண அந்த பலன் இல்லை, அந்த ஆயுதம் படைகளும் இல்லை. 3 நாடு எதிர்த்து வருகிறது என்றால், 3 வல்லரசு நாடு வருகிறது என்றால் இந்தியா என்ன செய்யும்? பயந்துதான் இருக்கும். யோசபாத்துக்கு எப்படி தப்பிக்கொள்ளலாம் என்ற ஒரு சூழ்நிலை, பயம், நடுக்கம் வருகிறது. உடனே அவர் ஆண்டவரை தேடுகிறார், உபவாசத்தை கட்டளை போடுகிறார். அப்போது அதில் 12-13 வாசி. எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீ நீதி வழங்க மாட்டீரோ? அவர்களுக்கு நீதி வழங்க மாட்டீரோ? எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலுவில்லை என்பது உண்மையே. நாங்கள் செய்ய வேண்டியது எதுவென தெரியவில்லை. ஆகையால் உம் உதவியை நாடுவதை விட வேறு வழி அறியோம் என்று மன்றாடினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிராய் வருகிற இப்பெரும்படையை எதிர்த்து நிற்க எங்களால் முடியவில்லை. ஆண்டவரோடு பேசுகிறார். எங்களுக்கு வலுவில்லை, எங்களுக்கு பலன் இல்லை என்பது உமக்கு தெரியும். ஏனென்றால் நாங்கள் ஆண்டவருடைய மந்தைகள், சிறு மந்தையா இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், சிறு மந்தையா இருக்கிறோம். ஜெபிக்க தெரிகிறது, உபவசிக்க தெரிகிறது. ஆனால் இந்த சத்துருக்களோடு போர் தொடுக்க எங்களுக்கு வலிமை இல்லை. இந்த உலகத்தில் எங்களுக்கு பலன் இல்லை. உம் உதவியை நாடுவதை விட வேறு எங்களுக்கு வழி இல்லை என்று மன்றாடுகிறார். அப்போது அடுத்த வசனம் வாசி. யூதா குலத்தார் அனைவரும், அவர்களின் குழந்தைகளும் மனைவியரும் புதல்வர்களும் ஆண்டவரின் திருமுன் நின்று கொண்டிருந்தனர். ஹல்லேலூயா. எல்லாருமே ஆண்டவருடைய திருமுன் நின்று மன்றாடத் தொடங்கினார்கள். ஒரு துன்பம் வருகிறது, ஒரு நெருக்கம் வருகிறது. ஒரு குறிப்பிட்டவர்கள் ஜெபிப்பார்கள் என்பது அல்ல, இல்லை அரசனுக்கு மட்டும்தானே துன்பம் என்று அல்ல, இல்லை ஊழியர்களுக்கு இறைவாக்கினருக்கு தானே துன்பம் என்று அல்ல. எல்லாரும் கூடி வர வேண்டும். எல்லாரும் ஒரே குரலோடு கடவுளோடு போராடி ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தில் ஜெயம் உண்டு, விடுதலை உண்டு. குழந்தைகளும் பெரியோர்களும் பெண்களும் எல்லாருமே கூடினார்கள். அந்த ஜெபத்திற்கு கடவுள் பதிலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 17ஆம் வசனம் வாசி. அதுல நீங்கள் போராட வேண்டியதே இல்லை. ஆண்டவரிடமிருந்து பதில் வருகிறது. எல்லாரும் ஒன்றாக கூடி ஜெபித்த நேரத்தில், உபவசித்து ஜெபித்த நேரத்தில் அங்கு கடவுளிடமிருந்து பதில் வருகிறது. எப்படிப்பட்ட பதில்? நீங்கள் போராட தேவையில்லை, திட மனதுடன் நின்றாலே போதும். நீங்கள் திட மனதுடன் தைரியத்தோடு விசுவாசத்தோடு நின்றால் போதும். யூதாவின் மனிதரே, எருசலேமின் குடிகளே, உங்களுக்கு துணையாக ஆண்டவர் எவ்விதமாய் எழுந்து வருவார் என்று உங்கள் கண்ணாலேயே காண்பீர்கள். அஞ்சாமலும் நிலை கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்கள் மேல் படையெடுத்து செல்லுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்பதே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா மக்களே, ஜெருசலேமே, உங்களுக்கு துணையாக ஆண்டவர் வருவார். ஜெபம் கேட்கப்பட்டது. விசுவாசத்தோடு கடவுளை தேடும் போது, விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில் வரும்போது, நீங்க என்னென்ன விண்ணப்பம் வைத்தாலும் அது நடக்கும். உங்களுடைய மன்றாட்டுக்கு அவர் பதிலை தருவார். யோசபாத்து அவனோடு இருந்த ஒரு சில மனிதர்களும் குடிகளும் எல்லாரும் ஒன்று கூடி உபவசித்து ஜெபித்தார்கள். ஜெபத்திற்கு கடவுள் பதிலை கொடுக்கிறார். நீங்கள் திடன் கொண்டால் போதும். நீங்கள் கோழைகள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்துக்குள் பலன் கொள்ளுங்கள். பலத்தோடு நீங்கள் கடந்து செல்லுங்கள். உங்கள் முன் கடவுள் கடந்து செல்வார். நீங்கள் யுத்தம் செய்ய தேவையில்லை. அங்கு யுத்தம் நடக்கும். மோவாபியருக்கும் அமோரையருக்கும் சரி மலை நாட்டவருக்கும் அங்கு யுத்தம் நடக்கும். ஆனால் நீங்கள் யுத்தத்துக்கு கடந்து செல்லுங்கள். உங்கள் முன்னால் உங்கள் ஆண்டவர் கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அங்கு யுத்தம் நடந்தது. யாருக்கு நடந்தது? கடந்து வந்த 3 தேசத்தவர்களும் அமோரையர்களும் மோவாபியர்களும் சேர்ந்து செரிப் மலையில் உள்ள அந்த மனிதர்களை கொன்று போட்டார்கள். வசனம் வாசிப்போம். அதுல 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அதுல 23 வசனம் வாசி. அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலை நாட்டாரை தாக்கி அவர்களை கொன்று போட்டனர். அவர்களை கொன்று அழித்த பின்பு அவர்கள் தங்களுக்குள்ளே கை கலந்து ஒருவரை ஒருவர் வெட்டிக் கொண்டனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தம் நடந்தது. யாருக்கெல்லாம் யுத்தம்? ஆண்டவருடைய பிள்ளைகளை எதிர்த்து வந்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளை அரசை அழிக்க வந்தவர்கள். அவர் அவருடைய பிள்ளைகளை இறக்கையில் மூடினார். அவர்கள் யுத்தம் செய்யவில்லை. யுத்தத்துக்கு பயணமானார்கள். பயணத்தில் கடவுள் இருந்தார். கடவுள் இருந்ததால் இவர்கள் எந்த ஆயுதம் எடுத்து பரிமாறவில்லை. எதிரிகள் கொண்டு வந்த ஆயுதத்தை பரிமாறத் தொடங்கினார்கள். ஒருவர் ஒருவரை வெட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்குள்ளே கலக்கல் வந்தது. அங்கு கலங்கடிக்கப்பட்டார்கள். எல்லாரும் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். யூதா மக்களும் ஜெருசலேம் மக்களும் அங்க போய் யுத்தத்துக்கு போனவர்கள் எல்லாரும் மடிந்து கிடந்ததை கண்டார்கள். அந்த தேசமே பிணக்குவியலாய் கிடந்தது. தேவ மக்களே, தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருக்களை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். உங்களுடைய உபவாசம், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய விசுவாசம் உங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை மேன்மையாக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் கொள்ளுங்கள் மக்களே. தேவனை நம்புங்கள். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். தேடுங்கள். அவர் எங்கிருக்கிறார் என்று தேடுங்கள். நீங்கள் கூவி அழையுங்கள். இதோ நாம் இருக்கிறோம் என்று சத்தத்தை கொடுப்பார். யாருக்கும் பயப்படாதீர்கள். உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் உண்டு. விசுவாசிகளுக்கு போராட்டம் உண்டு. விசுவாச வாழ்க்கையில் நிலை குலைந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நீங்கள் தைரியமாயிருங்கள்.
உங்களுக்காக கடவுள் கடந்து செல்வார். உங்களுக்காக ஆண்டவர் புறப்படுவார். ஹல்லேலூயா. நீ கண்ணீர் வடிக்க தேவையில்லை, நீ புலம்ப தேவையில்லை, எந்த மனிதனுடைய உதவியை நீ நாட தேவையில்லை. ஆண்டவர் உனக்காய் எல்லாவற்றை செய்து முடிப்பார். யோசபாத் அரசனுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடிகள். உங்களுக்காகவே அவர் எல்லா ஆசீரை வைத்திருக்கிறார். உங்கள் தேவைக்கு ஏற்ற அளவில் அவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது எங்கனமானது, எப்படி நடந்தது என்று வியக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு அவர் கொடுக்கிறார், கொடுப்பார். கலங்காதீர்கள், விசுவாசத்தில் நிலை கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 45 அதிகாரம் 2-3 வசனம். ஆகவே வையமே புரண்டாலும் நான் அசைய மாட்டோம். ஆகவே பெரிய பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராகிய கடவுளுடைய சீடர்கள், விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? திடன் கொள்ள வேண்டும், தைரியப்பட வேண்டும். யோசபாத்தை போல கோழையாய் இருக்கக்கூடாது. திடன் கொள்ளுங்கள். வையகமே புரண்டு வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. நாங்கள் வழிபடக்கூடிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த உலகமே திரண்டு வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. அசி மலைகள் கடல் நடுவிலே விழுந்தாலும் அச்சம் இல்லை. கடல் அலைகள் கொந்தளித்து எழுந்தாலும், அவற்றின் கொந்தளிப்பால் மலைகள் தடுமாறினாலும், வான்படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் இறைவன் நமக்கு அரணாய் உள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் ஆண்டவர் நமக்கு அரணாய் இருக்கிறார். நம்மை சுற்றி அவர் மதில் எழுப்பி அரண் சூழ்ந்த படையாய் நமக்கு நின்று கொண்டிருக்கிறார். யூதாவுக்கும் ஜெருசலேமுக்கும் அரணாய் இருந்த கடவுள், வான்படைகளின் ஆண்டவர், இன்று மகிமையின் வீட்டாருக்கு, மகிமையின் மக்களுக்கு அவர் அரணாயிருக்கிறார். மலைகள் எழும்பி வந்தாலும், வையகமே புரண்டு வந்தாலும், நிலம் நடுங்கினாலும், கொடுங்காற்று அடித்தாலும், எந்த இயற்கையெல்லாம் சூழ்ந்து வந்தாலும் எதுக்கும் நீங்கள் பயப்படாதீர்கள். தாவீதை போல சொல்லுங்கள், எதற்கு நான் பயப்படுவதில்லை, எதற்கும் நான் கலங்குவதில்லை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். மலைகள் எழும்பி கடலில் விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நமக்கெல்லாம் பயம் உண்டு, ஆனால் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பயம் தேவையில்லை. பயத்தை கொண்டு வருகிறது பிசாசானவன், சத்ரு. ஒரு சில நேரங்களில் அவன் நமக்கு பயத்தை கொண்டு வருவான். மலை பெயர்ந்து வந்து நம்மேல் விழுவதை போல் இருக்கும் சூழ்நிலை, பிரச்சனைகள் அப்படி வரும். நம்மை சுற்றி எதிரிகள் சூழ்ந்து நிற்பார்கள். நம்மை சுற்றி கடல் கொந்தளித்து வருவதை போல் இருக்கும். எதற்கும் நீ பயப்பட தேவையில்லை. நான் எதற்கும் அஞ்சுவதில்லை. மலை பெயர்ந்து வந்தாலும் என்னை அது சேதப்படுத்துவதில்லை. அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். வான்படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்குள் பலன் கொள்ளுங்கள், பலனற்றவர்களாய் இராதீர்கள். என்ன நடந்தாலும் விசுவாசத்தை விட்டு விலகி போகாதீர்கள். நீங்கள் கண்டடைந்த இந்த கடவுளை விட்டு விலகாதீர்கள்.
உங்களுக்காக எந்நேரமும் அவர் அரண் சூழ்ந்த படையாய் இருக்கிறார், அரணாய் இருக்கிறார். அரணாய் இருந்து உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கிறார். உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நிலை குலையாதீர்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசம் இல்லாமல் போனால் காற்றில் அடித்து செல்லக்கூடிய பதரை போல் நாம் அங்கே இங்கே அடிக்கப்படுவோம். விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் எந்த காற்றடித்தாலும் அசையாமல் இருப்பார்கள். நீங்கள் அசையாமல் இருக்க வேண்டும், பயப்படாமல் இருக்க வேண்டும். உலகத்தில் எல்லா சூழ்நிலைகளும் உண்டு, இயற்கையெல்லாம் உண்டு. அதன் காலங்களில் அது எழும்பி நிற்கும். நீங்கள் பயப்படாதீர்கள். சீடர்கள் கடலில் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் பெரும் காற்று வந்து படகு கவிழ்ந்து போகக்கூடிய அளவு வந்தது. எல்லாருக்குள்ளும் ஒரு பயம் வந்தது. உரத்த குரல் எழுப்பினார்கள். ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். ஆண்டவர் பக்கத்தில் இருந்து கொண்டிருந்தார். ஆனாலும் இயற்கை கண்டு பயப்பட்டார்கள். விசுவாசத்தில் நிலை குலைந்தவர்களாயிருந்தார்கள். பயம் விசுவாசத்தை அது தளர வைத்தது. விசுவாசம் இருந்தால் இதை கண்டு பயப்பட மாட்டார்கள். ஆனால் சீடர்களுக்கு பயம் வந்தது. விசுவாசத்தில் தளர்ந்ததால் அவர்கள் பயப்பட்டார்கள். அப்போது அங்கு என்ன நடந்தது வாசிப்போம். லூகாஸ் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவரிடம் வந்து, குருவே குருவே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினர். அவர் எழுந்து காற்றையும் கொந்தளிப்பையும் கடியவே அவை அடங்கின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்றடிக்கிறது, படகு கவிழ்ந்து போகிற நிலை. குருவே குருவே என்று உரத்த குரல் எழுப்பினார்கள். அவர் காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ள அது அடங்கி போகிறது. தேவ பிள்ளைகளே, அவருடைய படைப்புகள் இயற்கையாவும் அவருடைய கட்டளைக்கு அடங்கும். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அவர் ஒரு வார்த்தை சொல்ல எல்லாம் உண்டானது. ஒரு வார்த்தை சொல்ல அது எல்லாம் அடங்கும். அங்கனமே அவர் அதட்டினார், காற்றை கடலை அதட்டினார். அதுங்க பேர் அமைதி உண்டானது. எல்லா சீடர்களுக்கு ஒரு பயம் வந்தது. என்ன நடக்கிறது? காற்றோடு கடலோடு இவர் பேசுகிறாரே, இவருடைய வார்த்தைக்கு இவருடைய சத்தத்துக்கு அது கீழ்ப்படுகிறது. எல்லாருக்குள் ஒரு அச்சம் கடந்து வருகிறது. பயந்தார்கள். அதில் 25ஆம் வசனம் வாசி. பின்னர் அவர் அவர்களிடம், உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்களோ அச்சமுற்று காற்றுக்கும் கடலுக்கும் இவர் ஆணையிட அவை இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரா இருக்கலாம் என்று ஒருவருக்கொருவர் வியப்புடன் பேசிக் கொண்டனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்றுக்கும் கடலுக்கு இவர் கட்டளை போட அது அடங்குகிறது. இவர் யாராயிருக்கலாம், யாராயிருக்கலாம் என்று இன்னும் ஒரு விசுவாச குறை. இவர் மெஸ்ஸியா, இவர் உன்னத கடவுள், இவரே ரட்சகர், இவரே உலகின் மீட்பர், எல்லா அதிகாரம் படைத்தவர். ஒரு சாதா மனிதனை போல் மீன் பிடிக்கிறவர்களோடு இருந்து, மீன்பிடிக்காரரை போல் இருந்து, கடல் பயணத்திலே படகிலே இருந்து அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். வல்லமையுள்ள தேவன் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். விசுவாசத்தில் இன்னும் சீடர்களை உறுதிப்படுத்துகிறார். நீ விசுவாசித்தால் போதும்,
இந்த முசுக்கட்டை மரத்தை நோக்கி பேசினால் அது கடலில் போய்விடும். மலையை பெயர்ந்து கடல் ஊன்றிக்கொள் என்று சொன்னால் அது நடக்கும். உங்களுக்கு விசுவாசம் தேவை மக்களே. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தில் நிலை குலைந்து போகாதீர்கள். கடவுள் மேல் விசுவாசம் வையுங்கள். இயேசு சொல்லுகிறார், தந்தையின் மேல் விசுவாசம் வையுங்கள், என் மேலும் விசுவாசம் வையுங்கள். நாம் யார் மேல் விசுவாசம் வைக்கிறோம்? உலகத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறோம். நமக்கு இருக்கிற சம்பத் ஐஸ்வர்யங்கள், படிப்பு உயர்வு மேல் விசுவாசம் வைக்கிறோம். அதெல்லாம் நிலையற்ற விசுவாசம். அது நமக்கு கரம் கொடுப்பதில்லை. அது நம்மை விட்டு விலகி போகக்கூடியது. உலக நாடுகள் நடக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். இயற்கை உலக மனிதனுடைய சம்பத்தை வாரி செல்கிறது. வெள்ளப்பெருக்கு எவ்வளவுதான் நேட்டங்கள் இருந்தால் அதை வாரி செல்கிறது. பெரிய பெரிய கட்டிடங்களை தரைமட்டத்தில் இடித்து போடுகிறது. அதன் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்காதீர்கள். உலகத்தில் படிப்பு, பட்டங்கள், பதவி இருக்கலாம். இது என் வாழ்நாட்களுக்கு போதும் என்று கடவுளை, உன்னை படைத்த கடவுளே, உனக்கு எப்படி ஆசீர்வாதங்கள் தந்த கடவுளை மறந்து அந்த ஆசீர்வாதத்தின் மேல் விசுவாசம் வைக்காதே. இந்த உலகத்தில் ஒரு சில காலங்கள் நீ வாழ்வதற்கே உனக்கு சம்பத்தை கொடுத்து, இந்த உலகத்தில் நீ ஐஸ்வர்யனாய் எந்த குறையில்லாமல் வாழ கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் மேல் நீ விசுவாசம் வைக்காதே. யாவற்றையும் கொடுக்கிற கடவுள் மேல் நீ விசுவாசம் வைப்பாயாக. இம்மையிலும் மறுமையிலும் உன்னை வாழ வைக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் மேல் நீ விசுவாசம் வைப்பாயாக. லூக்காஸ் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. இதை கேட்ட இயேசு சிறுமியின் தகப்பனிடம், அஞ்சாதே, விசுவாசி, அது போதும், அவள் பிழைப்பாள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறக்கக்கூடிய நிலையில் இருக்கிற மகளுக்காக ஆண்டவரோடு கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்கிற நேரத்தில் போதகரை தொந்தரவு செய்யாதே. உன் மகள் இறந்து விட்டாள், இறந்தவளுக்காக நீ தொந்தரவு செய்யாதே. அப்படின்னா அந்த மனுஷன் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான். தன்னுடைய மகள் பிழைக்க வேண்டும், வியாதி அவளை விட்டு விலக வேண்டும், தொந்தரவு செய்து கொண்டே இருந்ததால் அந்த மனிதர்கள் வந்து, உன் மகள் இறந்து விட்டாள், இனி தொந்தரவு செய்யாது. இயேசு கேட்கிறார். அவன் எப்படி தொந்தரவு செய்கிறான்? விசுவாசத்தோடு தொந்தரவு செய்கிறான். விசுவாசத்தோடு விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படுகிறது. எவ்வளவுதான் ஜெபத்தை யாராலும் நிறைவேற்ற முடியாத விண்ணப்பங்களை வைத்து கடவுள் பாதத்தில் வைத்து விசுவாசத்தோடு நீ தொந்தரவு பண்ணி ஜெபிக்கிறாய் என்றால், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறாய் என்றால், இந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. விசுவாச ஜெபம் பலனை தரும். நமக்கு இன்னும் பலனை தந்து கொண்டே இருக்கும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் நம் நாடி நரம்புகளுக்கெல்லாம் பலனை தரும். அப்ப நம்ம சோர்ந்து போக மாட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனை தரும். அந்த பலனோடு கடைசி வரை கடவுளோடு போராடி கொண்டிருப்போம். அதே போன்றுதான் சிறுமி தகப்பன் கிறிஸ்துவுக்கு பின்னால், இயேசுவுக்கு பின்னால் போராடி கொண்டே இருக்கிறார். அந்த மனிதர்கள் வந்து பேசக்கூடியதை இயேசு கேட்கிறார். அப்போது இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ கலங்காத. இந்த பாயிண்ட வாசி. அஞ்சாதே,
விசுவசி அது போதும். நீ விசுவசி அது போதும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவசிக்கிறவன் கடவுளின் மகிமை காண்பான். யாருக்கு விசுவாசம் இருக்கிறதோ அவர்கள் கடவுளின் மகிமை காண்பார்கள். இதோ நடக்கல நடக்கல நடக்கல, காரியம் ஒண்ணு நடக்கல, விண்ணப்பம் நடக்கல, நிறைவேறல, கடைசி வரை நான் போராடுகிறேன், நடக்கல. கடைசி நேரத்தில் நடக்கும். இறந்த குழந்தை உயிர் பெற்று எழும்பினாள், அது போதும். அந்த விசுவாசம் உனக்கு போதும். என் பிள்ளை உயிர் பிழைப்பாள் என்ற விசுவாசம் உனக்கு போதும். எனக்கு இந்த காரியம் நடக்கும் என்ற விசுவாசம் உனக்கு போதும். நீ விசுவாசி, அது போதும். எல்லாம் உனக்கு கூடும், எல்லாம் நடக்கும். நீ பதறாத. உலக நிலையில் இருந்து பதறிக்கொண்டிருக்காதீர்கள். கடவுளுடைய பாதத்தில் வைத்தீர்களா விண்ணப்பம், விசுவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருங்கள். சோர்ந்து போகாமல் பலன் கொண்டு காத்திருங்கள். அற்புதம் நடக்கும். அற்புதம் செய்கிறவர் நம் ஆண்டவர், மகிமையின் தேவன். அவருடைய பாதத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அவரை மட்டும் தேடுங்கள். அற்புதம் நடக்கவில்லை என்று அவரை விட்டு விலகாதீர்கள். எனக்கு விண்ணப்பம் நடக்கவில்லை என்று நீ தேடுகிற கடவுளை விட்டு விடாதே. நீ விட்டு விடும்போது அவர் உன்னை என்றென்றைக்குமாய் விட்டு விடுவார். உன் தந்தையின் கடவுள் வல்லமையுள்ளவர், அவர் அதிகாரம் உள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர். காற்றையும் கடலையும் வார்த்தையினால் அடக்கிவிடக்கூடியவர். உனக்கு எதிராய் எவ்வளவுதான் தேசங்கள் எழும்பி வந்தாலும் அவர் உனக்காய் யுத்தம் செய்ய புறப்படுவார். ஒரு தூதனை அனுப்புவார். படைகள் தேவையில்லை, ஆயுதம் தேவையில்லை, ஒரு தூதனை அனுப்புவார். அங்கு தேசங்கள் கலங்கடிக்கப்படும். ஒருவரை அடித்து மறைந்து போவார்கள். நீ தேடுகிற கடவுள் உனக்காய் யுத்தம் செய்வார். சத்துருக்கள் உன்னை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? எதிரிகள் சூழ்ச்சிகள் உன்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களா? வியாதியா, பலகீனமா, மரண போராட்டமா, தோல்வியா, எதுவும் எல்லாம் உன் கரத்திலிருந்து உன்னை விட்டு இழந்து போய் கொண்டிருக்கிறதா? உன்னை தேடி திருப்பி வரும். நீ விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். உன்னை விட்டு போகிறதெல்லாம் உன்னை தேடி வரும். உனக்கு கடவுள் கொடுப்பார். நீங்கள் தனவானாய் இருப்பீர்கள், ஐஸ்வர்யவான்களாய் இருப்பீர்கள். வியாதி இல்லை, எதிரிகள் இல்லை, சத்துருக்கள் இல்லை. நமக்கு எதிராக போராட பிசாசு எழும்புவதில்லை. அவர் அடக்கி விடுவார். அவருடைய வல்லமை எரித்து விடும். உன்னுடைய ஜெபம் அப்படி இருக்க வேண்டும். உன்னுடைய விசுவாசம் அப்படி இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுங்கள், அவரை கண்டடைவீர்கள். அவரை கண்டடையும் போது உன்னுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகும். விசுவாசத்தோடு தேடுங்கள், நீங்கள் மகிமைப்படுத்தப்படுவீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா.